பப்ளி, இந்த வேலையை உன்னால் தனியா பண்ணிருக்க முடியாது. எனக்கு சொல்லு, இதெல்லாம் பண்ண சொல்லி உன்கிட்ட யார் சொன்னது? பப்ளி நில்லு. பப்ளி, சரி பசங்களா, நீங்களும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க. நாளைக்கு பரீட்சைக்கு படிக்கணும்ல, போய் நல்லா படிங்க. அட கடவுளே, பாரு ரன்வி, இந்த பிரச்சனையில நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மறந்துட்டேன். வாங்க வீட்டுக்கு போலாம், அவங்க கவலையோட இருப்பாங்க. வாங்க போலாம். ஏ வாலு, நீ இருக்கியே எங்க தலைய நிமிந்து நடக்க வச்சுட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் வாலு, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிடு. உன் வயித்துல எவ்வளவு நேரம் தான் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்ப? கக்கிடு. ஐயோ கழுத. ஏய், எதுக்கு வாந்தி எடுக்கிற? பாட்டி, நீங்க தானே சொன்னீங்க கக்கிடு கக்கிடுன்னு. கக்க முயற்சி பண்ண, ஆனா நீங்க என்ன கழுதான்னு சொல்றீங்க. இதெல்லாம் சரியில்லை குண்டு பாட்டி. என்ன பண்ணணும்னு முடிவா சொல்லிடுங்க. ஐயோ கடவுளே, எனக்கு சுத்தமா மூளையே இல்ல. அம்மா தாயே, உன் வாயை திறந்து கொஞ்சம் சொல்லுமா, உன் மூளையில அப்படி என்ன இருக்குன்னு. குண்டு பாட்டி, நீங்க தானே சொன்னீங்க நான் உங்களோட தலையை நிமிர வச்சுட்டேன்னு. அததான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா குண்டு பாட்டி, உங்க தலை எங்க இருக்கோ அங்கதானே இருக்கு. ஒருவேளை மேல போயிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஓய் வாலு, நீ என்ன வாரிட்டு இருக்கியா? ஓய் அப்படியா? எங்க ஓடிட்டு இருக்க? அத்தை, இன்னைக்கு என் மூச்சை நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. மீரா பரீட்சை எழுத முடியும்னு ஹெட் மாஸ்டர் சொல்ற வரைக்கும் என் உயிரே இல்ல அத்தை. அப்படி இல்ல ரத்னா, கடவுள் இருக்காரே, இந்த வாலு பண்ற மாதிரி நம்மள வாரி விட்டுட்டு சிரிச்சுட்டே இருப்பாரு. பார்த்தல்ல, கெட்ட செய்தி கிடைச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தல்ல, ஆனா பாத்தியா, நல்ல செய்தி தானே கிடைச்சிருக்கு. அதோட எனக்கு எப்பவோ தெரியும், இவன் நமக்கு நல்ல பேரை தான் கொண்டு வருவான்னு. அத்தை, இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அங்க அவங்க மீராவை புகழும் போது நான் கேட்டு சந்தோஷப்பட்டேன். அப்புறம் அப்பதான் அதை எனக்கே தெரிஞ்சது, ரன்வி பாதி பரீட்சையிலே எழுந்து வந்துட்டானா. பரீட்சைக்கு நடுவுலையா? அவன் ஃபெயில் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கத்த. கடவுள் எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஒரு பக்கம் சந்தோஷம் கொடுக்கறாரு, இன்னொரு பக்கம் அது கூடவே என் வாழ்க்கையில நிறைய வேதனைகளையும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா ரத்னா, நீ ரன்வீரை பத்தி கவலைப்படுறத விட்டுடு. நீ வேணும்னா பாரு, அந்த வாலு எப்படி நம்ம பேரை காப்பாத்துறாளோ அதே மாதிரிதான் ரன்வீரும் அவங்க அப்பா அம்மா பேரை காப்பாத்துவான்.